எகிப்தின் அரசர்கள் பள்ளத்தாக்கில் உள்ள கல்லறைகளில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எகிப்தின் லக்சர் நகரத்தில் துட்டகாமுன் உட்பட கிமு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய அரசர்கள் மட்டுமே புதைக்கப்பட்ட அரசர்கள் பள்ளத்தாக்கு பகுதி இருக்கிறது. அங்குள்ள 6 குடைவரை கல்லறைகளில் 5 கல்லறைகளின் சுவர்களில் 30 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 20 தமிழ் பிராமி என கூறப்படும் தமிழ் எழுத்திலும், மற்றவை பிராகிருதம், காந்தாரத்தின் கரோஸ்தி, சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளிலும் எழுதப்பட்டுள்ளன. 2024 சுவிட்சர்லாந்தை சேர்ந்த இங்கோ ஸ்ட்ராச், பிரான்ஸை சேர்ந்த சார்லட் ஷ்மித் ஆகியோர் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்ட இவை கிபி 1 முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்கின்றனர். எகிப்து ரோமானியர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த இதே காலகட்டத்தில் ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே கடல்வழி வணிகம் செழித்திருந்தது. வணிகத்துக்காக எகிப்து சென்ற தமிழர்கள் அரசர்கள் பள்ளத்தாக்கை சுற்றி பார்த்தபோது தங்கள் பெயர்களை கல்லறைச் சுவர்களில் எழுதியிருக்கின்றனர். இதில் சிகை கொற்றன் என்ற பெயர் 8 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலும் ஓரிடத்தில் சிகை கொற்றவன் வந்து பார்த்ததை குறிக்கும் வகையில் சிகை கொற்றவன் வர கண்ட என எழுதியிருக்கிறது. இதே போல கோபன் பெயரும் கோபன் வரக்கண்ட என்றும் சாத்தன், கீரன் உள்ளிட்ட தமிழ் பெயர்களும் எழுதப்பட்டுள்ளன. ஏற்கனவே எகிப்தின் செங்கடல் துறைமுகமான குசைர் அல் காதிமில் நடைபெற்ற அகழாய்வில் கண்ணன், சாதன் பெயர்களும் பானைவுரி என்ற பொறிப்பும் மற்றொரு துறைமுகமான பெரினிக்கேவில் கிமு 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கொற்ற பூமான் என்ற தமிழ் பெயரும் கண்டறியப்பட்டுள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மிளகு, தங்கத்துக்காக தமிழர்களுடன் ரோமானியர்கள் வணிகம் மேற்கொண்டதாக சங்க பாடல்கள் கூறுவதை இந்த அகழாய்வுகள் மெய்ப்பிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.